அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேக தலைவர் விஜயுடன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சந்திப்பு மேற்கொண்டுள்ளார். நாளை தாவேகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில் தற்போது தாவேக தலைவர் விஜயுடன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார். தாவேக தலைவர் விஜயுடன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார். நாளை தாவேக தலைவர் விஜய் முன்னிலையில் செங்கோட்டையன் தாவேகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில் தற்போது தாவேக தலைவர் விஜயை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சந்தித்திருக்கிறார். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கும் நிலையில் தற்போது தாவேக தலைவர் விஜயுடன் இந்த சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இன்று எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து தற்போது தாவேக தலைவர் விஜயுடன் அவர் சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். இந்த சந்திப்பு குறித்து மேலும் சொல்லுங்க. வணக்கம். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல்கள் பரவி வந்த நிலையில் இன்று அவர் இந்த கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை சபாநாயகர் முன்பாக ராஜினாமா செய்தார். இந்நிலையில் அவர் எந்த கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்ளப் போகிறார் என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பானது மிகவும் இன்று மிகக்கூடிய ஒரு பரபரப்பான ஒரு நிகழ்வாக இருந்து வந்தது. தொடர்ந்து அமைச்சர்கள், அதாவது திமுக அமைச்சர்கள் மூலமாக அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக ஒரு பக்கம் தகவல்கள் நிலவி வந்தன. கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை சந்தித்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைப்போது குறித்தான அந்த தகவல்களும் இடம்பெற்றிருந்தது. அந்த வகையில் தொடர்ந்து இந்த 2 நாட்களாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எந்த கட்சியில் இணையப் போகிறார் என்கின்ற அந்த ஒரு சம்பவம் தொடர்ந்து பேசப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்து வந்தது. அந்த வகையில் இன்று தலைமைச் செயலகத்தில் சபாநாயகரை சந்தித்து தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து மாற்றுக் கட்சியில் இணையப் போகிறார் என்கின்ற அந்த ஒரு நிகழ்வையும் அவர் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் தாவேகாவில் இணையப் போகிறாரா அல்லது திமுகவில் இணையப் போகிறாரா என்ற செய்தியாளர்களுடைய கேள்விக்கும் ஒரு நாள் பொறுத்திருங்கள், உங்களுடைய எதிர்பார்ப்பு எனக்கு புரிகிறது என்ற அந்த ஒரு பதிலையும் கொடுத்திருந்தார். அந்த வகையில் இன்று மதியம் சென்னை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விஜய் நிலையத்திற்கு விஜய் வருகை தந்திருந்தார். அந்த வகையில் அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிகழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளான ஆனந்த், பிடிஆர் நிர்மல்குமார் மற்றும் மாதவர்ஜுனா உள்ளிட்டோரும் அந்த இல்லத்திற்கு வருகை தந்திருந்தனர். தற்பொழுது அங்கே எம்எல்ஏ விடுதியில் இருந்து புறப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அங்க காரில் இருந்து புறப்பட்டு சென்றிருந்தார். அதன் பிறகு தற்பொழுது சென்னை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விஜயின் இல்லத்திற்கு விஜயனுடைய அலுவலகத்திற்கு தற்பொழுது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். இதன் மூலம் தமிழக வெற்றி கழகத்தில் அவர் இணைவார் என்கின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பும் மிகவும் உறுதியை வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவே இருந்து வருகின்றது. தொடர்ந்து இந்த விஜயனுடைய அந்த ஆலோசனை கூட்டத்தில் தற்பொழுது ஆதவர்ஜுனா, ஆனந்த் மற்றும் பிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் இருந்திருந்தனர். அந்த வகையில் தற்பொழுது ஆதவர்ஜுனாவுடைய அந்த வாகனத்தின் மூலமாக தற்பொழுது செங்கோட்டையன் காரினுடைய தென்பக்கத்தில் அமர்ந்திருந்து தற்பொழுது இங்கே வருகை தந்திருக்கின்றார். அந்த வகையில் தற்பொழுது நாளை தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார் என்கின்ற அந்த ஒரு தகவலும் வெளியாகி இருந்தது. இதற்கிடையில் அவர் எந்த கட்சியில், அதாவது திமுகவில் அல்லது தாவேகாவில் இணைய போகிறார் என்ற அந்த ஒரு குழப்பத்தில் இருப்பதாகவும் 2 கட்சியில் ஏதாவது ஒரு கட்சியை தேர்ந்தெடுப்பார் என்கின்ற அந்த ஒரு தகவலும் வெளிவந்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அவர் தாவேகாவில் இணைவார் என்கின்ற அந்த அதிகாரப்பூர்வ தகவலானது நாளை தெரிய வரும் என்கின்ற அந்த ஒரு பதிலும் கிடைத்திருந்தது. அந்த வகையில் இன்று அவர் தன்னுடைய அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கக்கூடிய நிலையில் நிச்சயம் ஏதாவது ஒரு கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்வார் என்கின்ற அந்த ஒரு நிகழ்வும் தெரிய வந்தது. அந்த வகையில் தொடர்ந்து ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் அவரை இணைத்துக் கொள்வதற்கான அந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது சென்னை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த விஜய் இல்லத்தில் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் விஜயை சந்திப்பதற்காக வருகை தந்திருக்கின்றார். அவருடனான அந்த கூட்டணி குறித்தான தன்னை இணைத்துக் கொள்வதற்கான அந்த பேச்சுவார்த்தைகள் குறித்தும் அவருக்கு கட்சியில் என்ன பொறுப்புகள் வழங்கப்படக்கூடிய என்பது குறித்தும், அதே போன்றே அவர் கட்சியில் அவருக்கு எந்த விதமான அதிகாரங்கள் பொறுப்புகள் வழங்கப்படும் என்பது குறித்தும் தற்பொழுது பேசப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பாகவே விஜயை தனியாக சந்தித்த செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில் இணைவது குறித்தான அந்த தன்னுடைய மன விருப்பத்தையும் தெரிவித்ததாகவும் அதற்கு உண்டான அந்த ஏற்பாடுகளையும் செய்து வந்ததாகவும் தெரியப்படுத்தியுள்ளனர். இதற்கு இடையிலாக பல்வேறு கட்டமான பேச்சுவார்த்தைகள் பல கட்சிகளில் இருந்து அவருக்கு பல்வேறு கட்டமான பேச்சுவார்த்தைகள் தங்களுடைய கட்சியில் இணைத்துக் கொள்வதற்காக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையிடம் வைக்கப்பட்டிருந்ததாகவும் அந்த தகவலானதும் தெரிய வந்தது. எனவே தன்னுடனான அந்த ஆதரவாளர்களுடன் அவர் மாற்றுக் கட்சியில் இணைய போகிறார் என்கின்ற அந்த தகவலும் தெரிய வந்தது. அந்த வகையில் இன்று அது குறித்தான அந்த தன்னுடைய எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செய்திருந்தார். தற்பொழுது சென்னை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விஜயின் அலுவலகத்தில் ஆதவர்ஜுனா மற்றும் அந்த ஆனந்த் உள்ளிட்டவருடைய விஜய் தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டு வந்திருந்தார். இந்த ஆலோசனை தற்பொழுது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விஜயனுடைய
அந்த அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கின்றார். காரினுடைய அந்த கருப்பு கலரில் இருக்கக்கூடிய அந்த காரில் பின்பக்க இருக்கையில் செங்கோட்டையன் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார். தற்போது விஜயை சந்தித்து தன்னுடைய அந்த இணைப்பு குறித்தான அந்த பேச்சுவார்த்தை குறித்தும் தன்னுடைய எத்தனை பேர் இணைய போகிறார்கள் என்பது குறித்தும் யார் யார் முக்கிய புள்ளிகள் தன்னுடைய ஆதரவாளர்கள் அதிமுகவிலிருந்து வெளியேறியவர்கள் மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய தன்னுடைய அபிமானிகளுடன் யார் யாருடன் இணைய போகிறார் என்கின்ற அந்த ஒரு தகவல் குறித்தும், அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தில் தனக்கு எந்த மாதிரியான பொறுப்புகள் வழங்கப்படும் என்பது குறித்தும், தமக்கு எந்த மாதிரியான அந்த அதிகாரங்கள் கொடுக்கப்படும் என்பது குறித்தும் விஜயுடன் செங்கோட்டையன் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நாளை 27ஆம் தேதி சென்னை பனையூரில் கட்சியினுடைய தலைவர் விஜய் முன்னிலையில் செங்கோட்டையன் அவர்கள் தன்னை கட்சியில் இணைத்துக் கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் நாளை இது குறித்தான அந்த அதிகாரப்பூர்வ புகைப்படங்களும் அறிக்கைகளும் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு இணைப்பாகவே இந்த இணைப்பானது பார்க்கப்படுகின்றது. காரணம், இதற்கு முன்பாக கட்சியிலிருந்து, அதாவது சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள், ஆதவர்ஜினா அவர்கள் மாற்றுக் கட்சியிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். அது மட்டுமல்லாமல் பல முக்கிய புள்ளிகள் இந்த மாற்றுக் கட்சியிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என பல்வேறு உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்ட நிலையில் மிகவும் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வாகவும், அதே போன்றே மிகவும் கடந்த ஒரு வாரமாக பேசப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார் என்கின்ற அந்த ஒரு நிகழ்வானது மிகவும் பேசப்படக்கூடிய ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்படுகின்றது. காரணம், அவருடைய இணைப்பு தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த அரசியலுக்கும் எந்த விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு தமிழக அரசியல் வரலாற்றிலும் சரி, தமிழுடைய பொதுமக்களுடைய வாழ்க்கையிலும் சரி மிகப்பெரிய ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்படுகின்றது. யுவராஜ், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருக்கலாம். தற்போது நம்முடைய இணைப்பில் செய்தியாளர் ராஜகுமரன் இணைந்திருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். தாவைக்க நிர்வாகிகளுடன் தலைவர் விஜய் சற்று நேரத்திற்கு முன்பாக ஆலோசனையில் ஈடுபட்ட நிலையில் தற்போது அவரது இல்லத்திற்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வருகை தந்திருக்கிறார், அவரை சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பு குறித்து மேலும் சொல்லுங்க. இன்று பிற்பகல் முதலே செங்கோட்டையன் எங்கே சென்றார் என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருந்தது. அவருடைய ஆதரவாளர்களுக்கு கூட செங்கோட்டையன் எங்கே இருக்கின்றார் என்பது தெரியாமல் இருந்தது. குறிப்பாக இன்று பிற்பகலுக்கு முன்பாகவே தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அவர் ராஜினாமா செய்திருந்தார். தலைமைச் செயலகத்தில் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து முடித்த பிறகு செங்கோட்டையனை தொடர்ந்து செய்தியாளர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். குறிப்பாக அந்த பதவியை அவர் ராஜினாமா செய்யக்கூடிய நேரத்திலே செங்கோட்டையனின் அருகிலே முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த நிலையிலே சேகர் பாபு உள்ளிட்டவர்களும் சந்தித்திருந்தார்கள். எனவே அவர் திமுகவில் இணைவாரா அல்லது தமிழக வெற்றி கழகத்தில் இணைவாரா என்பது மிக முக்கியமான கேள்வியாக இருந்த நிலையில்தான் செங்கோட்டையன் தற்பொழுது சென்னை பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயினுடைய வீட்டுக்கு வந்திருக்கின்றார். இது தமிழக அரசியலில் மிக முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுகின்றது. செங்கோட்டையன் வெளியில் விஜயை அரசியல் நிமித்தமாகத்தான் சந்தித்தேன், தமிழக வெற்றி கழகத்தில் இணையப் போகின்றேன் என்று சொன்னால்தான் அவர் தாவேகாவில் இணைந்தது உறுதியாகும். ஆனாலும் கூட இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழ்நிலையில் அவர் தாவேகா தலைவர் விஜயினுடைய வீட்டிற்கு சென்றது, அதிலும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் மிக முக்கியமான நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஆதவர்ஜனாவினுடைய வாகனத்தில் அவர் சென்றிருப்பது என்பது பல்வேறு முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் இணைவது உறுதியாகிவிட்டதோ என்று எண்ணக்கூடிய வகையில்தான் இந்த சந்திப்பு இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்று பிற்பகல் தான் விஜய் தன்னுடைய நீலாங்கரை இல்லத்திலிருந்து பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அடுக்குமாடி குடியிருப்பு இல்லத்திற்கு வந்திருந்தார். அதன் பிறகு விஜயினுடைய கட்சியின் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் நிர்மல்குமார், ஆதவர்ஜினா உள்ளிட்டவர்கள் அடுத்தடுத்து வருகை தந்தார்கள். அப்பொழுதே விஜய் இன்று ஒரு முக்கியமான சந்திப்பினை மேற்கொள்ள போகின்றார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. மற்றொரு பக்கம் செங்கோட்டையனும் அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்டவர்கள் சந்தித்து பேசியிருந்த பிறகும் அவரிடம் மிகப்பெரிய அளவில் மனமாறுதல் ஏற்படவில்லை. அது மட்டுமல்லாமல் தன்னுடைய காரில் இருந்து மாறி வேறொரு காரில் சென்று விட்டார். அவருடைய காரை பின்தொடர்ந்து பல்வேறு வாகனங்கள் வந்த நிலையில் தான் அந்த வாகனங்களுக்கு தெரியாமல் வேறு ஒரு காரிலே ஏறி அவர் எங்கே சென்றார் என்பதே இன்று பிற்பகல் முதல் தெரியாமல் இருந்தது. ரகசியமாக செங்கோட்டையன் யாரோ சிலரை சந்திக்க சென்றிருக்கின்றார், ஏதேனும் ஒரு நட்சத்திர விடுதியிலே அரசியல் ரீதியிலான அந்த சந்திப்புகள் நடைபெறலாம் என்று சொல்லப்பட்டது. அதை மெய்ப்பிக்கக்கூடிய விதமாகத்தான் இப்பொழுது இந்த சந்திப்பு நடந்திருக்கின்றது. செங்கோட்டையனும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். விஜயினுடைய வீட்டிலே இந்த சந்திப்பு நடந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகளாக தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரிலே விஜய் தன்னுடைய அரசியல் கட்சியை தொடங்கி தற்பொழுது அந்த கட்சியை நடத்தி வருகின்றார். இந்த நிலையில் தான் 2026 சட்டமன்ற தேர்தலை முதல் முறையாக தமிழக வெற்றி கழகம் சந்திக்க இருக்கின்றது. இந்த நேரத்தில் செங்கோட்டையன் தாவேகாவுடன் கைகோர்த்தால் அது அதிமுகவிற்கு ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. செங்கோட்டையனை போன்ற நிர்வாகிகள் எவ்வளவு முக்கியம் ஒரு அரசியல் கட்சிக்கு என்பது திமுக இன்று செங்கோட்டையனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவத்தில் இருந்து அனைவரும் தெரிந்து கொள்ள முடியும். அந்த கடைசி நேரத்தில் கூட அமைச்சர் சேகர் பாபு எப்படியாவது செங்கோட்டையனை திமுக வசம் கொண்டு வந்து விட வேண்டும் என்ற அடிப்படையில் தான்
கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஒரே அறையிலே அவரோடு அமர்ந்து தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை செங்கோட்டையன் ராஜினாமா செய்து முடித்த கையோடு சேகர் பாபு அந்த சந்திப்பினை மேற்கொண்டிருந்தார். கண்டிப்பாக நீங்கள் திமுகவிற்கு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே சேகர் பாபு தலைமையின் சார்பில் அந்த கோரிக்கையினை முன்வைத்ததாக பார்க்கப்படுகின்றது. வழக்கமாக திமுக இந்த அளவு முக்கியமான தலைவர்களை தங்கள் கட்சிக்கு ஈர்த்து வருவதற்காக முயற்சிகளை மேற்கொள்ள மாட்டார்கள். நேரடியாக தலைமைச் செயலகத்திற்குள்ளேயே சென்று செங்கோட்டையனை அழைத்து தங்கள் கட்சியில் இணைப்பதற்காக திமுக முயற்சியை எடுத்திருந்தது. அந்த அளவு மேற்கு மாவட்டத்தை பொறுத்தவரை செங்கோட்டையனுக்கு கணிசமான செல்வாக்கு இருப்பதை யாராலும் மறுக்க முடியாது. கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியிலே 8 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றார் என்பதையும் கடந்து மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தொண்டர்களிடம் ஒரு நல்ல வரவேற்பை பெற்ற தலைவராக செங்கோட்டையன் இருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அரசியலில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் காலம் தொடங்கி அவருக்கு இருந்து வரக்கூடிய அனுபவம் என்பது கூட்டங்களை திட்டமிடுவது, பொதுக்கூட்டங்களை நடத்துவது, சட்டமன்ற உறுப்பினராக அவருடைய செயல்பாடுகள் சட்டப்பேரவையிலும் சிறப்பாக கடந்த காலங்களில் இருந்திருப்பதாக அந்த கட்சியினுடைய தலைமை பார்த்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தன்னுடைய கட்சியின் தலைமைக்கான சுற்றுப்பயணத்தை திட்டமிடுவதிலே செங்கோட்டையனுக்கு நிகர் செங்கோட்டையன் தான் என்று சொல்வார்கள். அதற்கேற்ப தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய சுற்றுப்பயணத்தை பல ஆண்டுகள் திட்டமிட்டவர், அந்த சுற்றுப்பயணத்தை எல்லாம் வடிவமைத்தவர் செங்கோட்டையன் என்று சொல்வார்கள். நாளைய தினம் பொதுக்கூட்டம் இருக்கின்றது என்றால் அதற்கு முந்தைய நாளே அந்த இடத்திற்கு சென்று அங்கே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மேடைகள் உள்ளிட்டவற்றை எல்லாம் பார்வையிடுவார். எனவே இப்பொழுதைய சூழ்நிலையிலே செங்கோட்டையனுடைய ஆதரவு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு அவசியமாகப்படுகின்றது. விஜயை பொறுத்தவரை பெரிய அளவிலான இளைஞர்கள் செல்வாக்கை பெற்றிருக்கின்றார். ஆனால் கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் சுற்றுப்பயணம் செல்வதற்கு பல்வேறு தயக்கங்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஏராளமான கூட்டம் வருகின்றார்கள், அவர்களை எவ்வாறு கையாளுவது என்று விஜயிடம் இருக்கக்கூடியவர்கள் முக்கியமான தலைவர்கள் 1-2 பேர் இருந்தாலும் கூட அரசியல் ரீதியாக பெரிய திட்டமிடலை செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு அனுபவம் இல்லை என்று சொல்லப்படுகின்றது. எனவேதான் விஜய் போன்ற ஒரு முக்கியமான நிலையில் அரசியலுக்கு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு செங்கோட்டையனை போன்ற அனுபவம் மிக்கவர்கள் கிடைத்தால் அது அவர்களுக்கு மேலும் பல வகையில் உந்துதலாக அமையும். அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு மேற்கு மாவட்டம் என்ற பகுதியிலே அதிமுக செல்வாக்காக இருக்கக்கூடிய பகுதியிலே ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றுத் தருவதற்கான ஒரு வாய்ப்பும் இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் தான் ஆதவ அர்ஜுனாவினுடைய வாகனத்திலே செங்கோட்டையன் வந்திருக்கின்றார். இந்த சந்திப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. விஜய் மற்றும் செங்கோட்டையன் இடையே தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. கருப்பு நிறத்தாலான அந்த காரிலே வெள்ளை சட்டை அணிந்து செங்கோட்டையன் சென்றிருக்கின்றார். அந்த கார் ஆதவ் அர்ஜுனாவிற்கு சொந்தமான கார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகியின் காரிலே வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை சந்திக்கின்றார் என்றால் செங்கோட்டையன் கிட்டத்தட்ட தாவேகாவில் இணைவதற்கு முடிவு செய்து விட்டார் என்றுதான் அர்த்தம். என்றாலும் அவர் வெளியில் வந்து இந்த சந்திப்பு தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொண்டால்தான் அதிகாரப்பூர்வமாக அவர் தாவேகாவில் இணைந்தாரா என்பதை உறுதி செய்து கொள்ள முடியும். இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடங்களாக இந்த சந்திப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. விஜய் நீலாங்கரை இல்லத்திலிருந்து பட்டினப்பாக்கம் வந்த பொழுதே இன்று மாலை தமிழ்நாட்டு அரசியலில் ஏதோ ஒரு முக்கியமான நகர்வு இருக்கின்றது என்று பலரும் எதிர்பார்த்தார்கள். விஜய் கட்சி தொடங்கி இருக்கின்றார், சுற்றுப்பயணம் செல்லுகின்றார், ஏராளமான மக்கள் வருகின்றார்கள், விஜய்க்கு ஆதரவு இருப்பதாக பல்வேறு தரப்பிலும் சொல்லப்படுகின்றது. ஆனாலும் கடந்த காலங்களில் திரைத்துறையில் இருந்து வந்து கட்சிகளை தொடங்கிய நடிகர்களுக்கு உடனடியாக 2 கட்சிகளிலும் இருக்கக்கூடிய திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள், அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் உடனடியாக அந்த கட்சிகளில் சென்று சேர்ந்தார்கள். விஜய்க்கு கட்சி தொடங்கிய பிறகு எல்லா திசையிலிருந்தும் அவருக்கு பலமான வரவேற்கக்கூடிய அம்சங்கள் நிறைய இருந்தாலும் ஒரு சரிவை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே பெரிய அளவிலான தலைவர்கள் யாரும் விஜயோடு இல்லை. விஜயோடு இருக்கக்கூடிய அனைவருமே இளைஞர்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள். இளம் தலைவர்கள் தான் இருக்கின்றார்கள், அரசியல் அனுபவம் கொண்டவர்கள் இல்லை என்று சொன்னார்கள். அதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையிலே செங்கோட்டையனுடைய இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கின்றது. செங்கோட்டையன் விஜய் போன்ற ஒரு புதிதாக அரசியல் களத்திற்கு அடியெடுத்து வைத்திருக்கக்கூடியவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொள்வாரா என்பதில் பல்வேறு கேள்விகள் இருந்தன. 50 ஆண்டுகால அரசியல்வாதி, எம்ஜிஆரோடு இருந்தவர், ஜெயலலிதாவினுடைய ஆட்சி காலத்திலேயே முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே முக்கிய அமைச்சர் பொறுப்பில் இருந்தவர், அரசியலிலே மிக முக்கியமான ஒரு நபராக இருந்தவர். கடந்த காலத்திலெல்லாம் முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்புகளே எனக்கு வந்தன என்று செங்கோட்டையனை இப்பொழுதெல்லாம் வெளிப்படையாக பேச தொடங்கிவிட்டார். அப்படிப்பட்ட செங்கோட்டையனுக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் அனுபவம் விஜய் போன்ற ஒரு இளம் தலைவரை ஏற்று அவரால் அந்த கட்சியிலே பயணிக்க முடியுமா என்பது உள்ளிட்ட கேள்விகள் எல்லாம் இருந்தன. என்றாலும் கடந்த ஒரு 3-4 நாட்களாகவே தாவேகாவில் இணைய போகின்றார் என்ற செய்தி பரவி வந்தது. இந்த சூழ்நிலையில் தான் இன்று அமைச்சர் சேகர் பாபுவும் செங்கோட்டையனை சந்தித்து பேசியிருந்தது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. சேகர் பாபு வந்திருக்கின்றார், பேசியிருக்கின்றார் என்னும் பொழுது திமுக தலைமை கொடுத்திருந்த ஒரு அசைன்மெண்டாகத்தான் அதை பார்த்தார்கள். எனவே செங்கோட்டையன் அந்த சந்திப்பிற்கு பிறகு சேகர் பாபு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அவர் அருகே அமர்ந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது தனிப்பட்ட முறையிலே சேகர் பாபு அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். இந்த சூழ்நிலையில் தான் அவர் தாவேகாவிற்கு
இணைய வேண்டும் என்ற ஒரு முடிவினை மாற்றிக் கொள்வதற்கான சூழல் இருக்கின்றது. திமுகவை நோக்கி செங்கோட்டையன் சென்று விடுவார் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் அறிவாலயம் செல்வாரா என்ற எதிர்பார்ப்பு நிலவி வந்த நிலையிலே அறிவாலயம் செல்லாமல் பட்டினப்பாக்கத்திற்கு வந்திருக்கின்றார் செங்கோட்டையன். இது தமிழக அரசியலில் மிக முக்கியமான ஒரு நகர்வு. ஒருவேளை செங்கோட்டையன் அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தால் விஜய்க்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு மிகப்பெரிய சவாலான கூட்டங்களை எப்படி திட்டமிடுவது, சுற்றுப்பயணத்தை எப்படி திட்டமிடுவது என்பது உள்ளிட்ட சவால்கள் அனைத்திற்குமான விடையை செங்கோட்டையனால் வழங்க முடியும். இதுதான் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகால அரசியலில் செங்கோட்டையனுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான அனுபவம். அந்த அனுபவத்தை விஜய் பயன்படுத்திக் கொள்ளும் பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலிலே அவர்கள் எதிர்பார்த்த வெற்றியை நோக்கி செல்வதற்கு அது ஒரு மிகப்பெரிய உதவியினை செய்யும். திமுகவில் செங்கோட்டையன் இணைந்தால் கூட மேற்கு மாவட்டத்திலே ஒரு குறிப்பிட்ட பகுதியினுடைய ஒரு தலைவராக இருப்பார். வட்டார தலைவர் என்ற அளவில் அவர் சுருங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்பட்டது. ஆனால் விஜயோடு செங்கோட்டையன் கைகோர்க்கும் பொழுது விஜய்க்கு அடுத்த நிலையில் ஒரு முக்கிய தலைவராக செங்கோட்டையன் பார்க்கப்படுவார். விஜயினுடைய சார்பாக செய்தியாளர்களை சந்திப்பது, விஜய் சார்பில் அறிக்கைகளை வெளியிடுவது உள்ளிட்ட பணிகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செங்கோட்டையன் மேற்கொள்ளக்கூடும். ஒரு மூத்த அரசியல் தலைவர் என்பதன் காரணமாக பொறுப்பாளர் நியமனம், வேட்பாளர் தேர்வு, சுற்றுப்பயண திட்டமிடல் என்ற அனைத்திலுமே தாவேகாவில் செங்கோட்டையன் இணைந்தால் அவருடைய அதிகாரம் என்பது அங்கே பலமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில்தான் தமிழக வெற்றி கழகத்தில் 20 நிமிடங்களாக இந்த சந்திப்பை செங்கோட்டையன் மேற்கொண்டிருக்கின்றார். ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் இருக்கின்றார்கள். விஜய் செங்கோட்டையனிடம் எதிர்பார்க்கக்கூடியது என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. விஜய் பல வேண்டுகோளை செங்கோட்டையனிடம் முன்வைத்திருப்பதாக ஏற்கனவே சொல்லப்பட்டது. தாவேகாவிற்கு வர வேண்டும். அவர் அதிமுகவில் கருத்து வேறுபாடுடன் இருந்த பொழுது தரப்பிலிருந்து, விஜய் தரப்பிலிருந்து இது போன்ற ஒரு வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டதாக சொன்னார்கள். செங்கோட்டையனை தாவேகாவில் இணைய வேண்டும் என்று விஜய் விரும்புகின்றார் என்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டுள்ளதாக. இந்த நிலையில்தான் அதிமுகவில் இருந்து அவர் நீக்கப்பட்ட பிறகு செங்கோட்டையனுடைய அரசியல் நகர்வுகள் எவ்வாறு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஓ பன்னீர்செல்வத்தை போன்று, டிடிவி தினகரனை போன்று அதிமுகவை கைப்பற்ற போகின்றோம், அதிமுகவை மீட்கப் போகின்றோம், நீதிமன்றத்திற்கு சென்று நாங்கள் தான் ஒரிஜினல் அதிமுக என்பதை நிலைநாட்டப் போகின்றோம் என்றெல்லாம் செங்கோட்டையனும் பேசுவாரோ என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு செங்கோட்டையன் கொடுத்த செய்தியாளர் சந்திப்பிலும் கூட நான் சட்டப்படி செல்லுவேன், என்னை விதிகளுக்கு உட்பட்டு அதிமுகவிலிருந்து நீக்கவில்லை என்றெல்லாம் செங்கோட்டையன் சொல்லிக் கொண்டிருந்தார். எனவே செங்கோட்டையனும் அடுத்த ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் வரிசையில் மற்றும் ஒரு தலைவர் என்ற அடிப்படையில் சுருங்கி போவார் என்றெல்லாம் எதிர்பார்த்தார்கள். ஆனால் செங்கோட்டையன் மிக நேர்த்தியாக திட்டமிட்டு இந்த அரசியல் நகர்வை மேற்கொண்டிருக்கின்றார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. விஜயுடனான இந்த சந்திப்பு செங்கோட்டையனுக்கும் பலம் தரும் என்று சொல்லுகின்றார்கள். அதே போன்று செங்கோட்டையன் விஜயோடு சேர்ந்தால் அது விஜய்க்கும் பலம் தரும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். மேற்கு மாவட்டத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 70-80 சட்டமன்ற தொகுதிகள் அதற்குள் இருக்கின்றன. அதன் குறிப்பாக இந்த கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள், நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி வரை இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்கள், சேலம் மாவட்டம் உள்ளிட்டவற்றில் எல்லாம் ஒரு விஜய்க்கு ஆதரவான அலையை ஏற்படுத்துவதற்கு செங்கோட்டையனை போன்ற ஒரு முதிர்ச்சி பெற்ற மூத்த அரசியல் தலைவர்கள் பலன் தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில்தான் இந்த சந்திப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். ஆதவ அர்ஜுனாவினுடைய வாகனத்திலே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயை சந்திப்பதற்காக செங்கோட்டையன் வருகை தந்திருக்கின்றார். செங்கோட்டையன் இந்த சந்திப்பை மேற்கொண்டு வருகின்றார். ஏற்கனவே இன்று காலை திமுக இணைய போகின்றீர்களா, தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகின்றீர்களா என்ற ஒரு கேள்வி அவரை நோக்கி முன்வைக்கப்பட்டது. அந்த கேள்விக்கு செங்கோட்டையன் பதிலளிக்கவில்லை. மற்றொரு பக்கம் திமுக தலைமையும் அவ்வளவு எளிதாக செங்கோட்டையனை போன்ற ஒரு மூத்த தலைவரை, அதிமுகவிலிருந்து வெளியில் வந்திருக்கக்கூடிய ஒருவரை, அதிலும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்திடம் இழந்து விட மாட்டார்கள். எனவே திமுக தலைமையும் தொடர்ந்து முயற்சிக்கும். செங்கோட்டையனை எப்படியாவது தங்கள் பக்கம் கொண்டு வந்து விட வேண்டும் என்பதற்கான முயற்சியை அவர்கள் தொடர்ந்து மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கேற்பதான் சேகர் பாபு அமைச்சருடைய வருகையும் இன்று இருந்தது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் மீது நம்பிக்கை கொண்டு செங்கோட்டையன் அந்த முடிவுக்கு செல்வாரா என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வந்துவிடும். ஆனால் இன்று பிற்பகல் முதல் நடந்திருக்கக்கூடிய அனைத்து சம்பவங்களுமே தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் இணைவதற்கான ஒரு சூழல் உருவாகிவிட்டது என்பதை தான் எடுத்துச் சொல்லக்கூடிய விதமாக இருந்தது. இப்பொழுது நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த சந்திப்பு, நிகழக்கூடிய இந்த சந்திப்பானது தாவேகாவிலே செங்கோட்டையன் அடியெடுத்து வைக்கின்றார் என்பதை எடுத்துக் கூறக்கூடிய விதமாக இருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் அது அதிகாரப்பூர்வமாக தெரிய வந்துவிடும். தமிழக வெற்றி கழகத்திற்கு மிக முக்கியமான தேர்தல் பிரச்சாரகராக அந்த தேர்தல் காலத்திலே பயன்படக்கூடிய வகையிலே செங்கோட்டையனை தமிழக வெற்றி கழகம் பயன்படுத்திக் கொள்ளக்கூடும். இது மட்டுமல்லாமல் விஜயினுடைய அந்த சுற்றுப்பயணங்களை திட்டமிடுவதிலும் செங்கோட்டையனுடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடங்களுக்கு மேலாக இந்த சந்திப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. விஜயோடு நேருக்கு நேர் செங்கோட்டையன் பேசிக் கொண்டிருக்கின்றார். விஜயிடம் பல்வேறு முக்கியமான அந்த அரசியல் தரவுகளை எல்லாம் செங்கோட்டையன் சொல்லி வருவதாக சொல்லப்படுகின்றது. செங்கோட்டையனை பொறுத்தவரை மேற்கு மாவட்டம் என்ற அளவிலே அவரை குறுக்கி சொல்லிவிட முடியாது.
தமிழ்நாடு முழுவதும் சென்று வந்தவர், தேர்தல் பிரச்சார காலங்களிலே பயணம் செய்தவர், அனைத்து சட்டமன்ற தொகுதிகளின் நிலவரத்தையும் அறிந்தவர் என்ற அடிப்படையிலே செங்கோட்டையனுக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் அனுபவம் விஜய்க்கு தற்பொழுது பல்வேறு தரவுகளை எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் அமைந்திருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆதவ அர்ஜுனா உள்ளிட்டவர்கள், நிர்மல்குமார் உள்ளிட்டவர்கள் விஜயோடு இருக்கின்றார்கள். இந்த தருணத்தில் இந்த சந்திப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்திலே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடனான சந்திப்பை நிறைவு செய்து கொண்டு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வெளியில் வருவார் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் தான் இந்த சந்திப்பு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாளைய தினம் கூட அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார் என்று தகவல் பரவி வந்த நிலையில் ஒரு நாளுக்கு முன்பாகவே தாவேகா தலைவர் விஜயை செங்கோட்டையன் சந்தித்திருக்கின்றார். இந்த சந்திப்பு கண்டிப்பாக அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கான ஒரு அதிகாரப்பூர்வ சந்திப்பாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. சென்னை பட்டினப்பாக்கம் இல்லத்திலே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு சொந்தமான அந்த இல்லத்திலே இந்த சந்திப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. செங்கோட்டையன் தன்னுடைய காரில் வரவில்லை என்பதையும் நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் செங்கோட்டையன் இன்று காலை தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யும் பொழுது கூட அவர் பயணம் செய்த அவருடைய காரிலே அதிமுகவின் கொடி இருந்தது. தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலிருந்து பொருள்களை எடுத்துச் செல்வதற்காக சட்டமன்ற உறுப்பினர் விடுதிக்கு செங்கோட்டையன் சென்ற பொழுது கூட அதிமுக கொடி அவருடைய காரில் இருந்தது. இப்பொழுது செங்கோட்டையன் தன்னுடைய காரில் விஜயை சந்திப்பதற்காக தாவேகா தலைவர் வீட்டுக்கு வந்திருந்தால் அது ஒரு மிக முக்கியமான ஒரு அறிகுறியாக பார்க்கப்பட்டிருக்கும். அதுவே ஒரு சமிக்கையாக இருந்திருக்கும். ஒருவேளை அதிமுக கொடி இருக்கின்றதா, அவர் அகற்றி இருந்தால் கண்டிப்பாக கட்சி மாறப்போகின்றார் என்பதை உறுதி செய்து கொண்டிருக்க முடியும். ஆனால் அது போன்ற எந்த விதமான சமிக்கையையும் அரசியல் களத்திற்கு காட்டிவிடக் கூடாது என்பதற்காக தற்பொழுது செங்கோட்டையன் தன்னுடைய காரை தவிர்த்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகியின் காரிலே வந்திருக்கின்றார். அவருடைய காரில் வந்திருந்தால் கண்டிப்பாக அவர் அதிமுக கொடியோடு வந்திருக்க வேண்டும், அல்லது அதிமுக கொடியை அகற்றிவிட்டு வந்திருக்க வேண்டும். அப்படி தனது காரில் அதிமுக கொடியை அவர் அகற்றி இருந்தால் உறுதியாக அவர் கட்சி மாறப் போகின்றார் என்பதை அதிமுகவிலிருந்து ஏற்கனவே நீக்கப்பட்டு விட்டார். என்றாலும் அவர் அதிமுகவில் தான் தொடருவேன் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். எனவே ராஜகுமரன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருக்கலாம்.